சுட சுட சாதம், கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு புளி வச்சு ஒரு 2 பல் பூண்டு வச்சு அரைச்சது. இந்த துவையல் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு குழம்பு எதுவும் வைக்கல. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி குழம்பு வைக்காமல் இன்றைக்கி ஓட்டியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், இதுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும், இல்லைன்னா அப்பளம் இருந்தாலே போதும். இப்போ தான் முறுக்கு பண்ணேன். நல்லா மழை பெய்யும் போது இது மாதிரி துவையல் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டாலே போதும்னு தோணும். வேறு எதுவுமே நமக்கு தோணாது. எடுத்து அது இது குழம்பு வைக்கணுன்ட்டு இதுவே ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு புளி வைக்கணும், கொஞ்சம் தேங்காய் உடைச்சக்கடல, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன், இது சாப்பிட்டு கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு விட்டுலாம். ஆம்பளைங்க சாப்பாடு வேணான்ட்டாங்களே, நமக்கு எதுவும் செய்யவும் தோணாது. பாருங்க, முறுக்கு இப்போ தான் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம், கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், முறுக்கு வீடியோ. பார்க்காதவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எப்போயுமே காரக்குழம்பு, சாம்பார் இது மாதிரி வைக்கும்போது முறுக்கு ஒன்று வச்சு சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.